நான் எங்கள் அப்பாட்ட ஒரே வார்த்தை சொன்னேன், இந்த பாரு அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கலன்னா பரவாயில்ல விட்டுடு, ஆனால் இப்போ நான் போகிறேன், எனக்கு பிடிச்சது பிடிக்கல வருவேன், இந்த பொண்ணு தான் எனக்கு பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டே போனேன். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா மேக்கப்பு, பிக்கப்பு, பிரேக்கப்பு. பொதுவாக எதை காலத்தால் திருப்பி கொடுக்க முடியாதோ அதன் மேல் எப்பவுமே நமக்கு ஒரு ஏக்கம் இருக்கும். இந்த 21ஆம் நூற்றாண்டில் 90, 80கள் மேல மிகப்பெரிய அளப்பெரியாத ஒரு காதல் அதுல பிறந்தவங்க எல்லாருக்குமே இருக்கு. அவங்க வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு நம்ம கிட்ட பேசுவாங்கன்னா, புழுதி மணலோடையும் வாய்க்கா வரப்போடையும் எங்க வாழ்க்கை பார்த்தீங்கன்னா வசந்தமா போயிட்டு இருந்துச்சுங்க. அதே மாதிரி 90, 80களில் பிறந்தவங்க எல்லாம் நாங்க தாங்க நேர்மையானவங்க, எங்களை போன்ற ஒரு மனிதர்களை இந்த ஜென்ரேஷன்ல பார்க்கவே முடியாதுங்கன்னு சொல்லிக்கிட்டு மாறுத்தட்டிக்கிட்டும் இருக்கிறாங்க. அதோட நிக்கிறது இல்ல, 90கள் இருக்கக்கூடிய இசை பார்த்தீங்கன்னா எங்க காதுகள்ல கேட்கும்போது இனிமையான ஒரு வாழ்க்கை எங்களுக்கு அந்த இசையை கேட்கும்போது இருந்துச்சுங்கன்னு சொல்றாங்க. அதே மாதிரி அன்னைக்கு பார்த்த படங்கள் கூட யதார்த்த சினிமாவாக இருந்துச்சுங்க. இன்னைக்கெல்லாம் அப்படிலாம் இல்லைங்க, ரொம்ப ஃபேண்டசைஸ் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு குறையும் இருக்கு. உண்மையிலேயே 90, 80களில் பிறந்தவர்களின் வாழ்க்கை அழகானது தானா என்பதை பேசதான் இன்னைக்கு வா தமிழாவா ஷோல 2 பேரையும் கூப்பிட்டுருக்கோம். இந்த பக்கம் இந்த தலைமுறை பொறுத்த வரைக்கும் எங்களை ஏங்க எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, அது என்ன 80, 90ன்னா அப்போ நாங்கள் 2Kல பிறந்தவங்கலாம் என்ன, எங்களுக்கு வசந்த காலம் இல்லையா, எங்களுக்கு இசை சார்ந்த புரிதல் இல்லையா, நாங்கள் கம்ப்யூட்டரில் விளையாண்டுட்டு இருக்கிறோம், வாழ்க்கையவே நாங்கள் இன்னைக்கு ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் போயிட்டு இருக்கோம், இதெல்லாம் ஏன் எங்களை மதிக்கவும் மாட்டேங்கிறீங்க, எப்போ பார்த்தாலும் 80, 90 தான் பெருசுன்னா அப்போ நாங்கள்லாம் என்ன அப்படின்னு கேட்கறதுக்காக இந்த பக்கம் வந்திருக்காங்க 2K கிட்ஸ். இன்னைக்கு நாம் பேச போகிற தலைப்பு அந்த காலத்து வாழ்க்கை அழகானது என்பவர்கள் வெர்சஸ் அதை எதிர்க்கும் 2K கிட்ஸ். நீங்க ஏன் 80, 90களை கொண்டாடுறீங்க? ஆக்சுவலி அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் பிறந்தோங்கிறதே நாங்கள் ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். ஏன்னா டிப்ரெஷனுங்கிறதுலேருந்து வெளியில் வர்றதுக்கே மியூசிக் தான். எந்த ஒரு சந்தோஷமாகட்டும், ஒரு சோகமாகட்டும், வேற எதுவுமே நம்ம கூட இருக்க வேண்டாம், அவரோட சாங் மட்டும் இருந்தால் போதும். அந்த காலத்து வந்து உறவுகள் ஸ்ட்ராங்காக இருந்தது. சொந்த ஊர் தூத்துக்குடி. என் கூட பிறந்தவங்க வந்து ஒரு அண்ணா, 2 அக்கா, நான் 4வது. எனக்கு கீழே 3 தங்கச்சி, 3 தம்பி. எங்கள் அப்பா அம்மா, எங்கள் அப்பாவோட அப்பா, எங்கள் அம்மாவோட அம்மா, மொத்தம் 14 பேர். ஒரே ஒரு ஆள் தான் பிரீட் வின்னர், எங்கள் அப்பா மட்டும்தான். எங்கள் அண்ணன் வந்து ஆர்மியில் சேர்ந்துட்டான். சேர்ந்த உடனே எனக்கு காலேஜில் ஃபர்ஸ்ட்டாக வந்து என்னை சேர்த்து விட்டான், என் தம்பி படிக்கட்டும் அப்படின்ட்டு. என் தம்பி வந்து என்னை கூட கொண்டு போய் காலேஜ் பஸ்ஸில் ஏறும்போது 3 பஸ்ஸில் ஏறும்போது ஏற்றி விட்டு தான் என் தம்பி போவான். எதுக்காக சொன்னேன், அந்த காலத்தில் உறவுகள் அப்படி இருந்தது. இப்போல்லாம் பெண்களுக்கு கல்யாணம் பண்ணுறதுன்னா, நான் எங்கள் காலத்துலாம் எங்கள் அப்பா என்ன பண்ணுவார், சாயந்தரம் பொண்ணு பார்க்க போகலான்டான்னாரு. நான் எங்கள் அப்பாட்ட ஒரே வார்த்தை சொன்னேன், இந்த பாரு அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கலன்னா பரவாயில்ல விட்டுடு, ஆனால் இப்போ நான் போகிறேன், எனக்கு பிடிச்சது பிடிக்கல வருவேன், இந்த பொண்ணு தான் எனக்கு பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டே போனேன். அதே மாதிரி அவன் தான் எனக்கு பொண்டாட்டியாக வந்தா. எதுக்காக சொல்ல கேட்டிங்கன்னா, அந்த பெண் மனசை கஷ்டப்படுத்திடக்கூடாது, நம்ம பிடிக்கல கிடைக்கலன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மனசு கஷ்டப்படும் என்ன மனதேமான அந்த காலத்தில் எண்ணங்கள்லாம் இருந்தது. இன்னைக்கு உள்ள பெண்கள் 6 கண்டிஷன் போடுறாங்க. முதல் கண்டிஷன், வீட்டுக்கு ஒரே பிள்ளையா இருக்கணும், கூட பிறந்த அக்கா தங்கச்சி இருக்கக்கூடாது. நம்பர் 2, கண்டிப்பாக 2 வீலர் இருக்கணும், தோளில் கை போட்டு ஜாலியாக போகிறதுக்கு 2 வீலர் இருக்கணும். நம்பர் 3, 3 பெட்ரூம் வீடு இருக்கணும். ஆமா, பொண்டாட்டி அடிச்சா ஏதாவது ரூம்ல போய் ஒழிச்சுக்கணும், புருஷன் அடிச்சா ஒழிச்சுக்கிறதுக்கு ஒரு ரூம் தேவை, சாதிட்டு படுக்கிறது. அப்புறம் 4வது 4 வீலர் இருக்கணும், கார் இருக்கணும். கோச்சிட்டு போனால் மொத்தமாக பேக் பண்ணிட்டு போகிறதுக்கு ஒரு வண்டி வேணும்ல. 5வது கண்டிஷன் என்னன்னா, இவர்கள் விருப்பப்பட்டால் மட்டுமே பிள்ளை பெற்றுக் கொள்வார்கள், இல்லைன்னா கிடையாது. நாம் இருவர் நமக்கேன் ஒருவர். சரி சரி, நடத்துங்க. காதல் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சார், தாவணி போட்ட அந்த பெண்கள் அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு அப்படின்னு இருக்கிறதெல்லாம் எங்கேயுமே மிஸ் ஆகல சார். அந்த மிஸ் ஆகாத பொண்ணுங்கள்ட்ட நாங்கள் வந்து ஒரு லெட்டர் கொடுக்கறதுக்குள்ள நாங்க படுற பாடு இல்ல. நீங்க அது மாதிரி கொடுக்க முயற்சி பண்ணிருக்கீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. அதை சொல்லுங்க. தாவணியை பார்த்தோம், அவங்க இப்படி ஒரு சிரிப்பு, அந்த சிரிப்பை பார்த்த உடனே சரி நம்ம தைரியமாக போய் லவ்வை சொல்லலாம் அப்படின்னு பார்க்கும்போது, அங்கே சொல்லும்போது அங்கே ஒரு கும்பலே இருக்கும். காரணம், ஒரு கூட்டு கொடுத்தனும். இவங்கள மாதிரி சிங்கிளாக இருந்தால் உடனே போய் பட்டுன்னு சொல்லி அடுத்த ஒரு 3 மாதத்தில் பிரேக்கப்னு போயிடலாம். ஆனால் அங்கே எங்கள் காதல் அப்படி இல்லை, மனசுலேருந்து அப்படியே பொங்குச்சு, அப்படி கண்ணடிச்சு இப்படி கொஞ்சம் வாங்கன்னு சொல்லி, அல்லது ஆத்தோரமாக போய் அந்த லெட்டரை எடுத்து கொடுத்து அதை அவங்க அப்புறமா படிக்கிறேன்னு சொல்லி மனசுக்குள்ளே கொடுத்ததை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு போவாங்களே, அது அருமையான காதல். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, மேக்கப்பு, பிக்கப்பு, பிரேக்கப்பு. அழகா பாக்கியராசரோட வாய்ஸ்லேயே உங்களுடைய அனுபவத்தை சொன்னீங்க, ரொம்ப அழகா சொன்னீங்க. எங்களுக்கெல்லாம் நீச்சல் யாரும் கற்றுக் கொடுக்கல சார், சைக்கிள் யாரும் கற்றுக் கொடுக்கல, நாங்களே தான் கற்றுக்கிட்டோம். இன்னைக்கு நிறைய ஸ்விம்மிங் வந்திருக்கு, ஆனால் யாருமே நீச்சல் தெரியல. நீச்சல்னால் எப்படி தெரியுங்களா, சும்மா முட்டி தண்ணியில் அடிக்கிறது இல்லை நீச்சல், எவ்வளோ ஆழம் இருந்தாலும் அடிக்கணும் சார் நீச்சல். நான் அடிப்பேன், அப்படியே என்னுடைய பாடியை ஃபுல்லாக அப்படியே பண்ணி இப்படியே படுக்க வச்சு இப்படியே இருந்து 1/2 மணி நேரம் இருப்பேன் சார். நான் கல்யாணம் ஆகிட்டு போன உடனே எங்கள் ஹஸ்பண்டு நின்றுட்டு சும்மா தான் சார் அந்த வரப்புல நின்றுட்டு இருந்தாரு. நான் அதில் குளிக்கிட்டா அப்படி சொன்னேன், சும்மா தான் நினச்சிக்கிட்டாரு. இந்த மாலு குச்சம் பாருங்க,
அவர் பயந்து போயிட்டாரு, உடனே பின்னாடியே குதிச்சிட்டாரு. நான் கரை சேர்ந்துட்டேன் சார், அவர் தேடிட்டு இருக்காரு என்ன. இல்ல எந்திரிச்சு உங்களை பார்த்து என்ன சொன்னாரு? அடி பாவி, உனக்கு நீச்சல் தெரியும்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு. அழகானது உங்களுடைய பீரியட் அப்படின்னா எதெல்லாம் சொல்லுவீங்க? பைக் இப்பெல்லாம் வாங்குறாங்க இல்லையா, 1.5 லட்சம் 2 லட்சம் போட்டு. நாங்க ஓட்டின பைக் என்ன தெரியுமா, நொங்கு இருக்கு பாத்தீங்களா, நொங்க கட் பண்ணிட்டு அதுல ஒரு அட்டை அடிச்சுட்டு அதை குச்சி வச்சு அதுல நாங்க ஓட்டுவோம். படன்னு அதுல வர சத்தம் இப்ப எதுலயும் வருதா என்னன்னு தெரியல. மண்ணு கொட்டி வச்சுட்டு அதுல குச்சி வச்சு விளையாடுவோம். பல்லாங்குழி விளையாண்டோம். அம்மா வந்து புளி அறிவாங்க இல்லையா, அதுல இருக்கிற அந்த கொட்டையை எடுத்துட்டு பல்லாங்குழி விளையாடுவோம், ஆடு புலி ஆட்டம் விளையாடுவோம், எல்லாமே விளையாடுவோம். காசே இல்லை. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது. ரெண்டாவது, அப்பெல்லாம் வந்து பணம் கையால கொடுத்து வாங்கி பொருளை நம்ம யூஸ் பண்ணணும். அதனால அந்த பணத்தோட அருமை எங்களுக்கு தெரிஞ்சதுன்னு நாங்க நினைக்கிறோம். இப்போ பணம் எல்லாமே கிரெடிட் கார்டு டெபிட் கார்டில் போகிறதுனால குழந்தைங்களுக்கு அதோட அருமை தெரியலன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் சார். எங்களுக்கு சொர்க்கம் மாதிரி இருந்தது லைஃபு. வாசலில் பாய் போட்டு தான் தூங்குவோம். ஆனால் எல்லாரும் 5 பேரும் நாங்கள் படுத்துப்போம். எங்கள் அம்மா கதை சொல்லுவாங்க. இப்போ ஏசி ரூமில் நான் படுக்கிறேன், என் புருஷன் ஆர்மியில் இருக்கிறதுனால எனக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் கிடைக்குது. எனக்கு அந்த ஃபீலிங் இங்கே கிடைக்கல சார். அங்கே மாமரத்து நிழல தோட்டத்துக்கு பின்னாடி எங்கள் அம்மா பாய் விரிச்சு போட்டு எங்கள் 4 பேரையும் படுக்க வச்சு முருகன் கதை சொல்லுவாங்க. இப்போ நம்ம எந்த கதையும் நம்ம குழந்தைக்கு சொல்லி வளர்க்க முடியும்? என் பிள்ளைலாம் போய் ரூமில் கதை சாத்திக்கிறா. யாராவது பெரியவங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா நம்ம தண்ணி கொடுத்து உபசரிக்கிறோம் இல்லைங்களா, வாங்க அங்கிள், குட் ஈவினிங் அங்கிள், குட் மார்னிங் அங்கிள், அதோட ஓடிடுறாங்க உள்ளார. குழந்தைங்க டிப்ரெஸ்டா ஆயிட்டோம் அப்படிங்கிறாங்க. ஆனா நாங்களாம் பார்க்கல. ஏன்னா எங்களுக்கு சொந்த பந்தங்கள் கூடி இருந்து பேசிட்டு இருந்தாங்க. முன்னாடி எல்லாம் வந்து கோவில் திருவிழா பண்டிகை எல்லாம் வரும். அப்ப வந்து ட்ரெஸ் வந்து இவங்க கேட்குற மாதிரி ஆன்லைன்ல ஆர்டர் பண்ண முடியாது. டெய்லர் கிட்ட கொடுப்பாங்க. அப்போ கூட இருக்க பசங்க கேட்பாங்க, பக்கத்து வீட்டுல இருக்கவங்க, இதான் உனக்கு ட்ரெஸ் எடுத்திருக்காங்க பண்டிகைக்குன்னு. அப்போ சொல்லுவோம் பாவாடை சட்டை. உனக்கு? எனக்கு கவுன் எடுத்திருக்காங்க. உனக்கு என்ன கலர்ப்பா, எனக்கு என்ன கலர்ப்பா, நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம். அப்புறம் டெய்லர் வேற தரலன்னு வச்சுக்கோங்க, அதை மண்டையே வெடிச்சு போற மாதிரி இருக்கும். ஐயோ நாளைக்கு தீபாவளி, அம்மா டெய்லர் போய் பாத்தியா, அப்பா டெய்லர் போய் பாத்தீங்களா, நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம். அந்த ட்ரெஸ் கொஞ்சம் ஒரு நாள் முன்னாடி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது எங்கன்னா ஷெல்ஃப்ல வச்சிருந்தாங்கன்னா அதை போய் திறந்து பார்ப்போம். நாளைக்கு இதை நம்ம போட போறோம், இது நமக்கு கிடைக்க போகுது. நமக்கா மனசு பக்கு பக்குன்னு அடிச்சுக்கும். ஐயோ என்னைக்குதான் இந்த பண்டிகை வரும், என்னைக்குதான் இந்த ட்ரெஸ்ஸை போடுவோம், என்னைக்குதான் இந்த பலகாரத்தை சாப்பிடுவோம். ஆனா இந்த ஒரு எதிர்பார்ப்புல ஒரு மகிழ்ச்சி இருந்தது. அந்த ட்ரெஸ்ஸை போட்டப்போ ஒரு ஆனந்தம் கிடைக்கும் பாருங்க, அது வேற எதுலையுமே கிடைக்காது. அந்த பலகாரம் கொடுக்கும்போது அதுல ஒரு ஆனந்தம் கிடைக்கும். எல்லாமே வீட்டுல செஞ்சது. இப்ப எல்லாமே ஆன்லைன்ல இவங்க ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க. அது அதிரசமா இருந்தாலும் சரி, முறுக்கா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க. ஆனா நீங்க ஆர்டர் பண்ணா உங்க கைக்கு வந்துடுது. ஆனா எதிர்பார்ப்போட ஒரு பொருள் நம்ம கிடைக்கும் பாருங்க, அது கடலளவு மகிழ்ச்சி. அதை பீட் பண்ண எதாலையும் முடியாது. தலைவர் படம் ரிலீஸ் ஆகுதா, போவோம் லாட்ரி டிக்கெட்டு தாலின்னு போவோம். எவனும் என்ன வந்து செக் பண்ண மாட்டான். உள்ள போய் தலைவர் சீனை காட்டினோன்னு அது தூக்கி அடிக்கிறோம் பாருங்க சார். அதெல்லாம் இப்ப கிடைக்கவே கிடைக்காது, இனிமேலும் கிடைக்காது. எங்களுடைய டிக்கெட் எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா 15-20 ரூபாய்க்கு தான் டிக்கெட் இருக்கும். அண்ட் அங்கே வந்து நம்மளுடைய ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா முட்டை போண்டா, கார்ன் பஃப். ஸோ எங்களுடைய தியேட்டர் எக்ஸ்பென்சஸ்னு பார்த்தீங்கன்னா 4 பேர் இருக்கிற ஒரு குடும்பத்துக்கு 100 ரூபாய்க்குள் ஒரு படத்தை நிறைவாக பார்த்துட்டு வரலாம். அதே போல் அந்த படங்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபேமிலியில் இருக்கிற ஒரு சப்ஜெக்டை எனக்குள்ள வர ஒரு பிரச்சனைகளுக்கான தீர்வா அங்கே இருக்கும் அந்த படங்கள். ஆனால் இப்போ இருக்கிற படம் எதுக்கு அடிக்கிறான், ஏன் அடிக்கிறானே தெரியல. இன்ட்ரோடக்ஷன்லேருந்து எண்டு வரைக்கும் அடிக்கிறாங்க. ஏன் அடிக்கிறாங்கன்னு கேட்டால் தெரியல. திடீர்னு ஹீரோயினை தூக்கிட்டு போகிறாங்க, திடீர்னு ஒரு வில்லன் வரான், ஏன் வில்லன் வரான், ஏன் ஹீரோயினை கடத்துறாங்க, ஸ்டோரி லைனே புரிய மாட்டேங்குது.